அவசியம் இல்லை. நிறைவு கருத்து இல்லை, அதாவது ஏன் இன்னைக்கு கோட்பாட்டு அடிப்படையிலே நாங்கள் சித்தாந்த அடிப்படையிலே பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூவை பற்றி பேசுவோம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே இப்போ நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் கொடுத்த தீர்ப்பில் மரபு வழி அப்படிங்கிறது இல்லாமல் உரிமையின் அடிப்படையில் தான் அந்த தீர்ப்பு சொல்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. அதில் அதிமுகவினுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது 2014 என்ன நிலைப்பாடோ அந்த தனிநபர் கொடுத்த தீர்ப்பு, 2017 என்ன தீர்ப்போ அந்த நிலைப்பாடை தான் இந்த திமுக அரசும் அதே நிலைப்பாடை தான் எடுத்திருக்காங்க. ஆனால் கடந்த 2014 2017 நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அன்றைக்கி முதலமைச்சராக இருக்கும்போது என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அந்த நிலைப்பாட்டுக்கு நேர் எதிராக பாஜக எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு, ஆர்எஸ்எஸ் நிலைப்பாட்டுக்கு திருப்பரங்குன்றத்தை நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம் என்று சொல்லி பாஜகவினர் முழங்குகின்ற அந்த முழக்கத்தை அதிமுக எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் கோட்பாட்டு அடிப்படையில் அவங்க அதில் போய் கரைஞ்சி போயிட்டாங்க. அப்போ இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த பிரச்சனையை நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பாக கூட இருக்கட்டும், ஆனால் மக்களுடைய பாதுகாப்பு, மக்களுடைய சட்டம் ஒழுங்கு மிக முக்கியம், அதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில், சமூக நீதியின் அடிப்படையில் திமுக அரசு எடுத்த நிலைப்பாடு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு கலவரம் இல்லாமல் வன்முறை இல்லாமல் போயிட்டு இருக்கு. நீங்கள் கிறிஸ்மஸில் சத்தீஸ்கராக இருக்கட்டும், ஜார்க்கண்டாக இருக்கட்டும், நீங்கள் மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் கிறிஸ்மஸ் கொண்டாட முடியாமல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க, தேவாலயங்களை எரிச்சாங்க, தேவாலயங்களை இடிக்கிறாங்க. அதை கண்டித்து தான் நாங்கள் 5ஆம் தேதி எங்களுடைய தலைவர் இங்கே சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா, அந்த சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு கட்சியாக, முழு சங்கி கட்சியாக, ஒரு ஆர்எஸ்எஸ் கிளை அமைப்பாக அதிமுக மாறி போனதுனால இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, உங்களால் அதை எதிர்க்க முடியாது. நீங்கள் அங்கே போய் உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் உள்ளே போனதுனால முழுமையாக இன்றைக்கி தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அணி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி. அந்த அணியில் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கோம். இந்த விடுதலை சிறுத்தைகள் இன்னைக்கும் சொல்கிறோம், கோட்பாட்டு யுத்தம் தான். இந்த கோட்பாட்டு தமிழ்நாட்டில் மோடி எல்லாம் இங்க வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாங்களா? மோடி தான் இங்க பல முறை பிரச்சாரத்துக்கு வராரு, அமித்ஷா தான் இங்க பிரச்சாரத்துக்கு வராரு. ஏங்க நீங்க பீகார்ல போய் திமுக சொல்றாரு? இருங்க, ஏன் பீகார்ல போய் திமுக சொல்றாரு? அப்ப அந்த பயம் இருக்குல்ல, அந்த அச்சம் இருக்குல்ல, கோட்பாட்டு அடிப்படையில் இந்திய அளவில் திராவிட யுத்தத்தை நாங்க தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னா அது கட்டாயம் 2026 பெரிய எதிர்விளைவை உருவாக்கும்.